ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் சிறுவாபுரி கோவிலுக்கு தான் வந்து போக போறோம். அந்த விளாக் தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட மாமனார், மாமியார் ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. என்னோட நாத்தனாரும், நாத்தனார் பொண்ணு எல்லாருமே லீவுக்காக வந்து வந்திருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவங்க வரும்போதெல்லாம் எப்ப வந்தாலுமே எங்கேயாவது வெளியில வந்து கூட்டிட்டு போவோம். இந்த தடவ பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோவிலுக்கு போலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரி போலாம் அப்படின்னு சொன்னதுனால, எல்லாருமே சேர்ந்து காலையிலே அதாவது புதன்கிழமை காலையிலேயே சிறுவாபுரி கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. பசங்கலாம் இருக்காங்கம்மா, அதனால காலையில பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா ஏதாவது சாதம் மட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால கொஞ்சமா லெமன் ரைஸ் மட்டும் தான் பண்ணி எடுத்துட்டு போற மாரி இருந்துச்சு. நம்ம வீட்ல கார் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கோயம்பேடுக்கு வந்து ஆட்டோல வந்து அனுப்பியாச்சு. கார்ல போலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1200 கிட்ட காமிச்சுது. வீட்ல மாமனாரும், மாமியாரும் இல்லம்மா வேண்டாம் நம்ம பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால, பஸ்ல வந்து போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்ல போற மாரி இருந்தா கூட, எல்லாரும் ஒண்ணா போக முடியாது. நானும் அவரும் தனியா வண்டியில வர மாரி இருக்கும். அதனால எங்க மாமியார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒண்ணாவே போலாமே, பஸ்லயே போலாம் அப்படின்னு சொன்னதுனால, அவங்கள கோயம்பேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோல வந்து அனுப்பியாச்சு. நானு, தேவேஷு, அதுக்கப்புறம் அவரு 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அதாவது கோயம்பேடு மார்க்கெட் அந்த டிப்போ இருக்கும்ல, அங்க போய் வண்டிய விட்டுட்டு எல்லாரும் ஒண்ணா போலாம் அப்படிதான் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம். ஆ இங்கேருந்து காலையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு 6:30க்கெல்லாம் வீட்ல இருந்து வந்து கிளம்பியாச்சு. அவங்க கரெக்ட்டா ஆட்டோ விட்டு இறங்குன உடனே, ஆ கோயம்பேட்ல இருந்து ரெட் ஹில்ஸ் போற பஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சிறுவாபுரி வந்து போறதுக்கு. ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கான்னு கேட்டோம். ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கு. ஆனா வந்து அது டைமிங்க்கு தான் வரும்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. சரி அதுக்காக வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்ம பேசாம இதுலயே போயிடலாம். ரெட் ஹில்ஸ் போயிட்டு அங்கருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஆ என்னோட வண்டி அதாவது 2 வீலர் ஆக்டிவா தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். அத அப்படியே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு, அங்கருந்து வந்து கிளம்பியாச்சு. அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ் போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து டைம் வந்து எடுத்துச்சு. போகும்போது ஒரு ஆளுக்கு ரூ. 18 வந்து டிக்கெட் வந்து இருந்துச்சு. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் பஸ்ல வந்து போயிருந்தோம். நிஜமாவே ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா தான் வந்து இருந்துச்சு. ஆனா ஒரு தடவ எங்க மாமனார், மாமியாரும் வரும்போது நாங்க யோசிக்கிறது, கண்டிப்பா அடுத்த தடவ வரும்போதாவது காரெல்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு எப்பவுமே யோசிப்போம். இந்த வருஷமும் எங்களால கார் வாங்க முடியல. ஆனா எங்களோட வீட்டு லோன வந்து நாங்க குளோஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு அத விட இது ரொம்ப முக்கியமா வந்து பட்டுச்சு. காரா, வீடான்னு யோசிக்கும்போது, மாசம் மாசம் வீட்டுக்கு லோன் கட்டிட்டே இருக்கிறத விட, பேசாம இத அடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, லோன் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டோம். பெருசா கடன் இல்லாம இருக்கிறதே அவங்களுக்கு வந்து நாங்க குடுக்குற ஒரு பெரிய சந்தோஷமா தான் நாங்க எப்பவுமே வந்து நெனைக்கிறோம். உள்ள இருந்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லயே ரெட் ஹில்ஸ் போறதுக்கு நெறைய பஸ் வந்து இருந்துச்சு. பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போனது இன்னும் ரொம்ப ஜாலியா வந்து இருந்துச்சு. காலையிலேயே இவங்க எல்லாரையும் எழுப்பி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டாங்க. பசங்களுமே கோவிலுக்குலாம் போறோம் அப்படின்றதுனால பயங்கர ஹேப்பியா வந்து ஆயிட்டாங்க. எங்க மாமியார் கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு போவேன். சிறுவாபுரி போகும்போதெல்லாம், "அம்மா கோவிலுக்கு கிளம்பிட்டோம், ரீச் ஆயிட்டோம், திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டோம்." அப்படியெல்லாம் வந்து சொல்லுவோம். பட் எங்க மாமியார கூட்டிட்டு போவோம்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏன்னா, நம்ம வீட்ல இருந்து 2 வீலர்ல போனாலே வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் வந்து ஆகும். அதனால பஸ்லலாம் எப்போ அவங்கள கூட்டிட்டு சிறுவாபுரி கூட்டிட்டு போனோம்லாம் யோசிச்சதே கிடையாது. ஆனா, அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரிக்கு வந்து கிளம்பியிருந்தோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்ல உட்காந்தாச்சு. ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, கொஞ்ச நேரம் ஜாலியா வந்து அப்படிதான் வந்து போயிருந்தோம். எனக்கு எப்பவுமே டிராவல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருக்கும். 2 வீலர்ல எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன். பட் 4 வீலர்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஸ்லலாம் இந்த மாரி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. நார்மல் பஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அது பெருசா எப்பவுமே வந்து தெரியவே தெரியாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஏசி பஸ்லாம் வந்துச்சுன்னா சுத்தமா ஒத்துக்காது. நீங்க நெறைய பேர் முன்னாடிலாம் என்கிட்ட பஸ் ரூட் வந்து கேட்பாங்க. எனக்கு தெரியாது சிஸ்டர் பஸ் ரூட்டுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு வந்துட்டா 114 வந்து நிக்கும். அங்க இருந்து ரெட் ஹில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிரலாம். ரெட் ஹில்ஸ் போயிட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ரெட் ஹில்ஸ் போயிட்டு ரீச் ஆயிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் வந்து வரல. ஆட்டோலாம் இருந்துச்சு. மேபி நெறைய காசு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, பஸ்லயே போலாம் அப்படிதான் வந்து மாமனார், மாமியார்லாம் சொன்னதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் சொன்னேன், "எவ்வளோ நேரம் நிக்கிறது?" நாங்க போய் ஒரு 10 நிமிஷம் நின்னு பார்த்தோம். பஸ் எதுவும் வரல. அதனால அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், "தங்க ஆட்டோவே புக் பண்ணிடு, இல்ல கார் கிடைச்சாலும் போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ மாரி வந்து இருக்கு.
நாங்க மொத்தம் 7 பேர் போயிருந்தோமா. ஒரு ஆளுக்கு ரூ. 50 வந்து சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களலாம் எவ்வளோ நேரம் நிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோலயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஆட்டோலயே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா ஷேர் ஆட்டோ தான் அது. அவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டாரு. ஆ மாமனார், மாமியாரு, நாத்தனார் 3 பேரும் அடுத்த சீட்டு. நாங்க லாஸ்ட்ல பசங்களோட சேர்ந்து நான் வந்து உட்காந்துட்டேன். இப்படிதான் நாங்க வந்து போயிருந்தோம். ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. எல்லாரும் இப்படி ஒண்ணா போனது. மேபி கார்லலாம் போனா கூட இவ்வளோ ஹேப்பியா இருந்திருக்குமான்னு தெரியல. நாங்க இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 25 நிமிஷத்துல கொண்டு போய் கரெக்ட்டா கோவில்ல வந்து விட்டுட்டாரு. இந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாவே என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, "நான் வெயிட் பண்றேன்." போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்டின்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 50 சொல்லியிருந்தாங்க. ரூ. 350 கிட்ட வந்து ஆச்சு. போயிட்டு அவரு சொன்னாரு, "நான் திரும்ப சும்மா தான் வரணும். நான் வேணா வெயிட் பண்றேன்." அப்டின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா எங்களுக்கு என்னன்னா, கோவில்ல எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்டின்றதெல்லாம் நிஜமாவே தெரியல. அதனால நீங்க பாருங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கோவில்ல இருந்து வர வரைக்குமே வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் திரும்ப சும்மா தான் போணும் அப்டின்னு சொல்லிட்டு. பசங்களோட பேசிக்கிட்டு ஜாலியா வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸ்ரதன் தான் கொஞ்சம் நான் இங்க உட்காருறேன், அங்க உட்காருறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தான். ஷேர் ஆட்டோலாம் அங்க இருந்து போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹50 வாங்குறாங்க. இதே பஸ்ல போனீங்க அப்படின்னா, ₹25 வந்து கேட்பாங்க போல இருக்கு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸ விட உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து ஷேர் ஆட்டோல போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் வந்து இருக்கும். அதனால அப்படி யாராவது ஆ சிலுவாபுரி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாரி வேணும்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க. புதன்கிழமை தான் போயிருந்தோம். பெருசா கூட்டம் இருக்காது அப்படிதான் நினைச்சுட்டு இருந்தோம். இப்பலாம் சிலுவாபுரி எப்ப போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டம் வந்து இருக்கு. நாங்க வந்து முன்னாடி எல்லாம் புதன்கிழமையில போவோம். ஆனா போனோம் அப்டின்னா, நேரா போய் சாமிய பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே வெளில வர மாரி அப்டிதான் வந்துருவோம். ஆனா, இப்பலாம் எந்த கிழமையில போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கியூல போய் தான் சாமிய பார்க்குற மாரி இருக்கு. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. பட் எங்க மாமியாரால ரொம்ப தூரம் வந்து நடப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கால் வந்து வீங்கிடும். கால் வலிக்க ஆரம்பிச்சுரும். அதனால அது மட்டும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய யோசனையா இருந்துருந்துச்சு. ஆனா அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. போலாம் ஒண்ணும் இல்ல. கோவிலுக்கு தானே போறோம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. கியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து நின்னுருப்போம். பெரிய கியூ தான் வந்து இருந்துச்சு. நாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் கியூலயே போயிடலாம் அப்படின்ட்டு போனோம். பார்த்தா கூட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். தங்கம் ₹50 கவுண்டர் இருக்குல்ல, ரூ. 50 தரிசனம்லே போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு, என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க வந்து ஈஸியா அந்த சந்து மாரி இருந்துச்சு. அதுல பூந்து வந்துட்டோம். எங்க மாமியாரால அப்படி வர முடியாது. அவங்க போய் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. தேவேஷ் தான் எங்க மாமியார வந்து கூட்டிட்டு போயிருந்தான். திரும்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வரவே இல்ல. நாங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து நின்னுட்டோம். ரூ. 50 கவுண்டர்ல காலியா இருந்துச்சு. அதனால கடகடன்னு வந்து வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, எங்க மாமியார வந்து காணோம். ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்போம்னா, அங்கேயே ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட எல்லாரையும் போக சொல்லிட்டு, நாங்க மட்டும் அந்த கியூல ஓரமா வந்து நின்னுகிட்டே வந்து இருந்தோம். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனை பண்றதுக்கு மாமியார், மாமனார் 2 பேருமே அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தாங்க. நான் சிறுவாபுரி வந்து இதுவரைக்கும் அர்ச்சனைலாம் பண்ணதில்ல. ஏன் அப்டின்னா, சாமி முன்னாடி வச்சு தேங்காய் பழம்லாம் உடைச்சு குடுக்க மாட்டாங்க. எந்த கோவில் இந்த மாரி கூட்டமா இருக்க கோவில் எதுலயுமே நான் போய் அர்ச்சனைலாம் பெருசா பண்ணவே மாட்டேன். காலியா இருக்க கோவில் அப்டின்னா எனக்கு தெரியும். இந்த கோவில்லாம் நம்ம ரெகுலரா போற கோவில். இங்க கூட்டம் இருக்காது. அந்த மாரி கோவில்ல மட்டும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து வருவேன். இதுல தான் வந்து நாங்க வந்துட்டோம். திரும்ப எங்க மாமியார் போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு தான் வர்ற மாரி வந்து ஆயிடுச்சு. நாங்களும் ஒரு 20 நிமிஷம் கிட்ட அங்கேயே எல்லாரையும் போக சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனாலயே கொஞ்சம் டிலே வந்து ஆச்சு. ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, முருகர்லாம் வந்து பார்த்துட்டு, அர்ச்சனை பண்றதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்கல்ல, அத ஒரு இடத்துல குடுத்து பின்னாடி சைடு ஒரு முருகர் இருப்பாரு. அவர்கிட்ட சாமியோட கால்ல வச்சு அந்த தேங்காய், பூ, பழம்லாம் வச்சு குடுப்பாங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல வந்து ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர் கிட்ட கோவில்லயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி தான் வந்து இருந்துச்சு. கோவில்ல இருந்ததெல்லாம் பெருசு இல்ல. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரவுட் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. புதன்கிழமையா இருந்தாலுமே நெறைய கூட்டம் வந்து இருந்துச்சு. நாங்க அப்படியே பொறுமையா நின்னு பேசிட்டு அப்படிதான் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 டிக்கெட் வந்து வாங்குவாங்க. அன்னைக்கு என்ன ரீசன் தெரியல. அங்க ஆளுமே இல்ல. பெருக்குறவங்களுமே சொன்னாங்க, "இல்லம்மா இன்னைக்கு வந்து ரூ. 50 இதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க போலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். சரி சும்மா அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது தான், அவர் வந்து "நான் இங்க தாங்க இருக்கேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லேட் ஆனாலும் பரவால்ல. நீங்க வாங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி அவர் வெயிட் பண்றாரு அப்படின்றதுக்காக, சாமியெல்லாம் பார்த்தாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். கோவில்ல இருந்து அ அந்த ஆட்டோலயே போய் ரெட் ஹில்ஸ்ல வந்து இறங்கியாச்சு. காலையில இருந்து யாருமே சாப்பிடல. போற வழியில பசங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆட்டோல ஏறும்போதே மணி கரெக்ட்டா 10:30 மணி ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டர்ன் போகும்போது.
பசங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருந்த லெமன் ரைஸ் எல்லாமே வந்து குடுத்தாச்சு. பசங்கலாம் சாப்ட்டாங்க. நாங்க ரெட் ஹில்ஸ்ல போயிட்டு ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு, பசங்களுக்குமே தேவையானது எல்லாமே வந்து வாங்கி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரெட் ஹில்ஸ்ல இருந்து கோயம்பேடு போறதுக்கு பஸ்ஸே வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து பஸ் வந்து வந்துச்சு. கிளம்பி கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வரும்போது மணி 2 மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு. கோவிலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வந்தது ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. மேபி கார் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்குமோ! அவங்கள இப்டி ஏத்தி இறக்கி கூட்டிட்டு போயிருக்க வேண்டாமோ! இந்த மாரியெல்லாம் மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. முருகர்கிட்ட இது வேணும், அது வேணும்லாம் கேட்கல. எனக்கு எது சரியா இருக்குமோ அத குடு கடவுளேன்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு வந்து வந்திருந்தேன். செம்ம டயர்டு. எனக்கு பஸ்லலாம் போனதே ஒரு மாரி ரொம்ப டயர்டா தான் வந்து இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டயர்ட் ஆனதெல்லாம் தாண்டி ரொம்ப ஜாலியா வந்து வந்தாங்க. இப்டி பசங்களுக்கு எங்க மாமியாருக்கு வந்து கொஞ்சமா சாப்பாடெல்லாம் எடுத்து குடுத்து, ஒரு மாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹோட்டல்லயும் வந்து அதுக்கப்புறம் சாப்ட்டெல்லாம் முடிச்சுட்டு, வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங்கே டி நகர் வேற வந்து போயிருந்தோம். அன்னைக்கு ஃபுல் டே எங்களுக்கு ரொம்ப பிஸியான ஒரு டேவா தான் இருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 11:30 கிட்ட வந்து ஆயிடுச்சு. வியாழக்கிழமை வந்து நான் வீடியோஸ் எதுவுமே வந்து அப்லோடே வந்து பண்ணல. இருந்த டயர்ட்ல அப்டியே வந்து விட்டுட்டேன். சிறுவாபுரிக்கு நாங்க இப்படிதான் போயிருந்தோம். ரொம்ப ஒரு மாரி அ எப்பவுமே நாங்க 4 பேர் மட்டும் போவோம். இப்படி எல்லாரும் போனது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு, அக்கா நாங்களுமே இப்பலாம் சிறுவாபுரிக்கு வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு போறோம்னு நெறைய பேர் சொல்றீங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க ஞாபகம் எனக்கு வந்துரும்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. எனக்குமே கோவிலுக்குள்ள போகும்போது, நீங்க சொன்ன வார்த்தை மட்டும் தான் வந்து ஞாபகத்துல வந்து இருந்துச்சு. ஒரு மாரி ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. இதோட மறுபடியும் எப்ப வருவாங்கன்னா, அடுத்த வருஷம் லீவுக்கு தான் வந்து வருவாங்க. நெறைய மாமனார், மாமியார வெளியில கூட்டிட்டு போயிருக்கோம். கண்டிப்பா எல்லாத்தையும் எங்கெங்க போனோம் அப்படின்றதெல்லாம் ஷார்ட்ஸ்ல முடிஞ்சதுன்னா லாங் வீடியோல கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா? இல்லையா? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்மளோட சேனல்ல யாராவது புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம தேவிகா இளங்கோவன் சேனலையுமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. லஞ்ச் வீடியோ ஏன் போடலன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. டைம் இல்ல. அதனால தான் வந்து போட முடியல. மண்டேல இருந்து ரெகுலரா வந்து வீடியோஸ் எல்லாம் நார்மலா வர ஆரம்பிச்சுரும். சண்டே அன்னைக்கு அவங்களுமே வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்புறாங்க. மறுபடியும் நாங்க அடுத்த மாசம் மே மந்த் லீவ் முடியறதுக்குள்ள ஒரு தடவ நாங்களுமே வந்து போயிட்டு வந்து வந்துருவோம். அவங்க போறது நினைக்கும்போது நிஜமாவே கஷ்டமா தான் இருக்கு. 5 டேஸ்ல 3 டேஸ் வந்து போயிடுச்சு. இன்னும் 2 டேஸ் தான் வந்து இருக்கு. இன்னைக்குமே நாங்க வெளில போறோம். எங்க போனோன்றத கண்டிப்பா ஷார்ட்ஸ்லயோ இல்ல லாங் வீடியோலயோ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க் யூ.